Hi all, welcome to the channel and welcome to members community market profile deep learning. So the first analysis பாத்தீங்கன்னா நம்ம வந்து நேத்தோட வீடியோலயே நம்ம வந்து சொல்லிருப்போம். ரிலையன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு பிக் மணி செல்லிங் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ லேட் ஸ்பைக் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் நிஃப்டி ஆல்சோ ஃபால். ஸோ இந்த ரீசன் வந்து ரிலையன்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நேத்தோட இண்டெக்ஸோட வீடியோலயே நம்ம போஸ்ட் பண்ணும்போது சொல்லியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் அனாலிசிஸ் இன் அவர் சேனல் இன் அவர் மெம்பர்ஸ் கம்யூனிட்டி இஸ் ரிலையன்ஸ் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸை வந்து என்ன நடந்திருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதும் ஒரு இன்சைட்டா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ மோர் தென் ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காட்டுங்க. அதை எவ்ரிடே நம்ம வந்து அனாலிசிஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் டீட்டெயில் அனாலிசிஸ். இனிமேல் நம்ம வந்து இந்த சேனல்ல இந்த மெம்பர்ஸ் கம்யூனிட்டியில பண்ண போறது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலான அனாலிசிஸ். பட் ரொம்ப குவிக்கா பண்ண போறோம். அதாவது எல்லா விதமான ஸ்டாக்ஸும் டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லா விதமான இண்டெக்ஸும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லைவ் மீட்டிங்ஸ் இங்க தான் நடக்க போகுது இனிமேல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் with that note, the start date, today is the start date. So ரிலையன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு எவ்வளோ கிளியரா தெரியுது பாருங்க. அன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மார்ட் மணி செல்லிங் நடந்திருக்கு. தட் இஸ் ஆன் லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்னவோ 1260. ஸோ 280ல ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா 280லேருந்தே மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா ஒன் டைம் ஃப்ரேமிங் ஆயிருக்கு. ஸோ ஒன் டைம் ஃப்ரேமிங் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்னா ஒரு பீரியடை ரெஸ்பெக்ட் பண்ணி டவுன்ல வந்துட்டே இருக்கு. ஸோ ஈல ஆரம்பிச்ச செஷன் பார்த்தீங்கன்னா 11:15க்கு மார்க்கெட் வந்து விழ ஆரம்பிச்சது. ஸோ 11:15 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து மார்க்கெட் விழ ஆரம்பிச்சிருச்சு. இ பீரியட் ஃபாலோட் பை எஃப் ஃபாலோட் பை ஜி எவ்ரி 30 மினிட்ஸ். அதனால தான் நம்ம எங்க 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சொல்றோம் இல்லையா. ஸோ இ பீரியட் அடுத்து பார்த்தீங்கன்னா 11:45 பீரியட், அடுத்து 12:15, அடுத்து 12:45 எவ்ரி சிங்கிள் பீரியட்ஸ் விழுந்துகிட்டே இருக்கு. பட் ஒன்ஸ் இந்த ஓப்பன் ப்ரைஸை கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா லேட் ஸ்பைக்கை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பிக் லேட் ஸ்பைக் இன் ரிலையன்ஸ். பிகாஸ் இது வந்து நம்மளுக்கு ஸ்மார்ட் மணியோட செல்லிங்ன்றது ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை ஆகுது. ஒரு லேட் ஸ்பைக்கை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. லேட் ஸ்பைக் எந்த இடத்துல வந்திருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அகெயின் ப்ரொஃபைல் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா காட்டும். ஒரு ஓப்பன் ப்ரைஸை கட் பண்ணும்போது தான் இவ்வளோ பெரிய ஸ்பைக்கை ஜென்ரேட் பண்றாங்க. 1240லேருந்து 1260 20 பாயிண்ட்டுக்கு வெறும் லேட் ஸ்பைக்கே ஜென்ரேட் பண்றாங்கன்னா ப்ரைஸ் அவ்வளோ ஃபாஸ்டா 30 மினிட்ஸ்ல மூவ் ஆயிருக்கு. ஸோ திரும்பவும் மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்போது ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேட் ஸ்பைக் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் ஸ்மார்ட் மணி செல்லிங் இன்ட்ராடேல தெரியுது. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் டேவோட இன்சைட்டாவும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபாலோயிங் டேல இந்த லேட் ஸ்பைக் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆக போகுதா இல்ல நோ யூஸா இருக்க போகுதா அப்படின்ற ரெண்டு விதமான எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் அன்எக்ஸ்பெக்டேஷனா நம்ம வச்சுக்கணும். ஸோ ஒரு லேட் ஸ்பைக்கை வச்சு செல்லிங்கா கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா அது வந்து இமீடியட்டா மறுநாள் வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸா கிரியேட் ஆகணும்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இது செல்லிங்காக கிரியேட் பண்ண லேட் ஸ்பைக் இல்லையா. ஸோ இது ஒரு ஃபேக்கான விஷயமா இருந்தா கூட மார்க்கெட்ல மறுநாள் அது ரிஜெக்ட் ஆகும். ஸோ நம்ம எப்பவுமே ஒரு லேட் ஸ்பைக் வருது அப்படின்னா அதை வந்து நெக்ஸ்ட் டே நம்ம வேலிடேட் பண்ணணும். அதுதான் நம்ம வந்து வேலிடேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேல ப்ரொஃபைல் எப்படி பில்ட் ஆகுது அப்படின்றத வேலிடேட் பண்ணணும். ஸோ இது ஒரு ஓப்பன் ப்ரைஸை கட் பண்ணும்போது லேட் ஸ்பைக் பிளேஸ் பண்றாங்க. ஸ்மார்ட் மணியோட செல்லிங் வந்து ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது. ஸோ இதனால தான் நிஃப்டியும் நம்மளுக்கு ஃபால் ஆச்சு. நம்ம வந்து பார்த்துருந்தோம் நிஃப்டி வந்து ஒரு பேக் டு பேக் பீபாக்கை வச்சு மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியல. பர்ஃபெக்டாக நம்ம ரெசிஸ்டன்ஸ்லேருந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து ஓப்பன்னே கட் பண்ணி வந்துட்டாங்க இல்லையா. ஸோ இது வந்து ஓகே ரீசன். இப்போ ஏன் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்றத ஹவு மார்க்கெட் ப்ரொஃபைல் ஹெல்ப்ஸ். இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் இன்ட்ராடேல என்ன பண்ணுது, ஒரு ஸ்மார்ட் மணி செல்லிங்கை எவிடென்ட்டாக காமிக்குது. ஒரு கேண்டில் பை கேண்டில் வர்றதை விட ஒரு பிஓசியை உடச்சு மார்க்கெட் கீழே வரும்போதே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் எதுவா இருக்கு, இந்த பிஓசியா இருக்கு. 1275 ஒரு பிஓசி ரெசிஸ்டன்ஸா கிரியேட் ஆயிடுச்சு. ஃபாலோட் பை ஜே பீரியட் 1.25 அந்த டைமும் நம்மளுக்கு தெளிவா தெரியுது. அண்ட் அகெயின் பாத்தீங்கன்னா ஒரு கே பீரியட் அண்ட் எல் பீரியட் பிக் ஸ்பைக். ஸோ ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் கிளியரா ஒரு பிஓசிக்கு கீழே வரும்போது பிஓசிய ரெசிஸ்டன்ஸா தெரியுது. அண்ட் எங்கேருந்து செல்லிங் வந்து இனிஷியேட் ஆயிருக்குன்றத கிளியரா காமிக்குது. ஐபியோட அப்சைடு அவங்க கொடுக்கல. ஸோ ஐபியோட அப்சைடே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இல்லையா.
இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் உங்களுக்கு கன்விக்ஷன் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் இஸ் ஐபி அப்சைட் கொடுக்கல, இங்கேயே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி ஸ்லோ செல்லிங் ஆரம்பிக்கிறாங்க. ஒன்ஸ் பிஓசியை உடச்சி 1:45 அந்த ஆஃப்டர் 1 o'clock பார்த்தீங்கன்னா கிளியர் ஐ பீரியட்லேருந்தே ஸ்மார்ட் மணி ரொம்ப வந்து சிவியர் செல்லிங்காக நடக்குது. ஸோ 1280லேருந்து 1230 ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் வந்து விழுந்திருக்காங்க ரிலையன்ஸ். ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து பிரிச்சு காட்டுது இன்ட்ராடேல. இது வந்து இன்ட்ராடேவோட ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவோட இமீடியட் ஆக்ஷனா இந்த லேட் ஸ்பைக் ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கா, நோ யூஸா இருக்கான்றத வேலிடேட் பண்ணி ப்ரொஃபைல் நாளைக்கு எப்படி பில்ட் ஆகுதுன்றத பியூட்டிஃபுல்லா காட்டும். பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆச்சு இல்லையா, அதோட ரீசனும் மார்க்கெட் ப்ரொஃபைல் உங்களுக்கு சூப்பரா காமிக்கும். ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல. ஸோ பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரிலையன்ஸை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா பிபாக், பிஓசி இந்த 3 நாளும் கண்டினியூஸா ஒரே ரேஞ்ச்ல பிபாக் அண்ட் பிஓசியை பிளேஸ் பண்றாங்க. தட் இஸ் 1288லேருந்து 1290 வரையும், அதாவது 1276லேருந்து 1285 to 90 இந்த லெவல் வரையுமே ஒரு பிபாக்க 3 நாளும் ஒரே ரேஞ்ச்ல கிரியேட் பண்றாங்க. அண்ட் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ரிலையன்ஸோட இன்சைட்டா இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குது அப்படின்னா, இன்சைடர் இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா பிபாக் அண்ட் பிஓசி கண்டினியூஸ் 2 days வந்து தட் இஸ் ஆன் 11th November அண்ட் 12th November ஒரே ரேஞ்ச்ல இருக்கு இல்லையா. எந்த ரேஞ்ச்லன்னு பாத்தீங்கன்னா 1280 to 1276. இப்போ மறுநாள் பாருங்க, அதாவது நெக்ஸ்ட் ஒரு 3 days இந்த 2 நாளோட பிபாக் அண்ட் பிஓசி ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகுதா, மார்க்கெட் இந்த இடத்த தாண்ட விடல. அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பவும் மேல வராங்களா, வரும்போது என்ன நடக்குது, இந்த பிஓசி அண்ட் பிபாக் ஃபார்ம் ஆன ரேஞ்ச்லயே ஐபியோட அப்சைடா அலோ பண்ணாம மார்க்கெட் ஸ்டாப் பண்றாங்க. ஸோ 1280ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். இதை தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இண்டெக்ஸ்லயும் நம்ம அனலைஸ் பண்ணிருப்போம். ஒரு பேக் டு பேக்கா ஒரு பிபாக்ஸை பிளேஸ் பண்றாங்க, இல்ல பிபாக் அண்ட் பிஓசி காம்பினேஷனை பிளேஸ் பண்றாங்க, பிபாக் அண்ட் பிஓசி காம்பினேஷனை பிளேஸ் பண்றாங்க, கண்டினியூஸ் டேஸ்ல ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ இல்ல சப்போர்ட்டாவோ இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இது என்னவா இருக்குன்னா மல்டி டே ரெசிஸ்டன்ஸ். 13ஆம் தேதி ரெசிஸ்ட் ஆயிருக்கு, 14ஆம் தேதி ரெசிஸ்ட் ஆயிருக்கு, 18ஆம் தேதியும் ரெசிஸ்ட் ஆயிருக்கு, 19ஆம் தேதியான லாஸ்ட் ஒர்க்கிங் டேலையும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரெசிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு காரணம். ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரெசிஸ்டன்ஸா அது காமிக்காம அதுல நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க மார்க்கெட்ல. ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல என்ன நடக்கும்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போகும். நீங்க எனி அனாலிசிஸ் எடுத்துக்கோங்க, பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போயிட்டு அங்கேருந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ்ல இருந்து ரிஜெக்ட் ஆயிட்டு திரும்ப கீழே வருவாங்க இல்லையா. பட் இங்க ப்ரொஃபைல் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பிரிச்சு காட்டும். ஒரு 3-4 days முன்னாடி இந்த டேல நடக்கிற ஆக்டிவிட்டி, இந்த டேல ஸ்மார்ட் மணி நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிய 3 daysக்கு முன்னாடியே ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத கிளியரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் அதை பர்ஃபெக்டா ரிஜெக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபாலோயிங் டே மார்க்கெட் மேல போனாலும் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு ஸ்மார்ட் மணி சிவியர் செல்லிங்கா கீழே லேட் ஸ்பைக்கோட வராங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து இந்த 5-6 daysல பிரிச்சு காட்டுது பாத்தீங்களா. ஸோ இந்த ஸ்மார்ட் மணியோட இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ரியார் ஒரு 3-4 daysே கேப்சர் பண்ண முடியும் இந்த ஐடியாஸ். ஸோ இது வந்து ஒரு இன்சைட் ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கா இருக்கலாம். அதுதான் நம்ம எப்பவுமே வீடியோல சொல்லுவோம். இன்சைட் ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் இருக்கலாம், இன்சைட் ஃபார் டுடே இருக்கலாம், இன்சைட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் கூட இருக்கலாம், ஃபியூ வீக்ஸ் கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொஃபைல் உங்களுக்கு பிரிச்சு காட்டும். ஸோ இன்னியோட லேர்னிங்கா ரிலையன்ஸோட ஸ்டாக் ஏன் விழுந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதனால ரீசன் ஃபார் நிஃப்டி ஃபாலோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நாளைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லேட் ஸ்பைக்கை வந்து மார்க்கெட் எப்படி வந்து ரெசிஸ்டன்ஸா கன்வெர்ட் ஆக போதா இல்ல வந்து நோ யூஸா ஒரு ஃபேக்கா இருக்க போதான்றத கண்டிப்பா நம்ம வந்து வேலிடேட் பண்ணணுன்ற செக்கும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ வித் தட் நோட் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இதோட தொடர்ச்சியான வீடியோஸும் இந்த சேனல்ல எவ்ரிடே ப்ரொஃபைல் வந்து நம்ம வந்து எய்தர் வீடியோஸா வரும் இல்ல லைவ் மீட்டிங்ஸா வரும். ஸோ லைவ் மீட்டிங்ஸா இருக்கும்போது நம்ம நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். ஸோ நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. தேங்க்ஸ் ஆல்.